இனி சில முக்கிய செய்திகளை ஒரு நிமிட தொகுப்புகளாக பார்க்கலாம். ஆதி திராவிடர் பழங்குடியின மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் மேம்பாட்டு பணிகளை தாமதமின்றி நிறைவேற்ற வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறையின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. அப்போது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலப்பள்ளி மற்றும் கல்லூரி விடுதிகளை சிறந்த முறையில் பராமரிக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆணையிட்டார். அரசின் நலத்திட்ட உதவிகள் எந்தவித தாமதமும் இன்றி உடனுக்குடன் வழங்கப்பட வேண்டும் என்றும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவது தொடர்பாக நில நிர்வாக ஆணையர் மற்றும் மாவட்ட ஆட்சியர்களுடன் கலந்து ஆலோசித்து துரித நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதியுதவி, வேலைவாய்ப்பு, கருணை அடிப்படையிலான பணி நியமனம், கல்வி உதவித்தொகை ஆகியவற்றை எவ்வித தாமதமும் இன்றி வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டார். பழங்குடியினர் சாதி சான்றிதழ் மற்றும் அதன் உண்மைத்தன்மை சரிபார்ப்பு பணியினை நிலுவையின்றி விரைந்து முடித்திட வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். அமெரிக்காவில் கண் மருந்தை பயன்படுத்திய ஒருவர் உயிரிழந்ததாக எழுந்த புகாரில் சென்னையைச் சேர்ந்த குளோபல் பார்மா ஹெல்த் கேர் மருந்து தயாரிப்பு நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட பகுதி உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்படுவதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. குளோபல் பார்மா ஹெல்த் கேர் என்ற நிறுவனம் தயாரித்து அமெரிக்காவில் விற்கப்படும் கண் மருந்தை பயன்படுத்தியதால் ஒருவர் உயிரிழந்ததாக புகார் எழுந்தன. சிலருக்கு கண் பார்வை இழப்பு உள்ளிட்ட பாதிப்பு ஏற்பட்டதாகவும் அந்நிறுவனம் தயாரித்த மருந்துகள் மீது 55 புகார்கள் எழுப்பப்பட்டுள்ளன. இந்நிலையில் கடந்த சனிக்கிழமை தமிழ்நாடு மாநில மருந்து கட்டுப்பாட்டு இயக்ககம் சென்னையில் உள்ள தயாரிப்பு நிறுவனத்தில் ஆய்வு நடத்தியது. சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் பெறப்பட்டு ஆய்வு முடிவுகள் வரும் வரை ஆப்தால்மிக் பிரிப்பரேஷன்ஸ் என்ற பிரிவின் கீழ் அந்த நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ள உரிமம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக மாநில மருந்து கட்டுப்பாட்டு அலுவலர் தெரிவித்துள்ளார். இந்த அனைத்து ஆய்வுகளும் முடிந்த பின் கடைசியில் ஆப்தால்மிக் பிரிப்பரேஷன்ஸ் என்ற செக்ஷன் கீழ் வரும் எல்லா மருந்துகளும், நாங்கள் உரிமம் கொடுத்துள்ள எல்லா மருந்துகளையும் இனி அவர்கள் தயாரிக்க கூடாது, தயாரிப்பை நிறுத்திவிட வேண்டும் என்று அவர்களை நாங்கள் ஒரு ஆர்டர் கொடுத்திருக்கிறோம். அவர்களுக்கு புகார்கள் எழுப்பப்பட்டதன் காரணமாக குளோபல் பார்மா ஹெல்த் கேர் தயாரித்த மருந்துகளை அமெரிக்க சந்தையில் இருந்து திரும்பப் பெறுவதாக குளோபல் பார்மா ஹெல்த் கேர் மருந்து தயாரிப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது. திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் தைப்பூச திருவிழாவையொட்டி தெப்ப உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. நெல்லையப்பர் கோவிலில் தைப்பூச திருவிழா கடந்த 26ஆம் தேதி தொடங்கியது. இதன் சிகர நிகழ்ச்சியான தெப்ப உற்சவத்தை முன்னிட்டு தெப்ப மண்டபத்தில் சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்மாளுக்கு நேற்றிரவு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் எழுந்தருளி 11 முறை தெப்பத்தை வலம் வந்தனர். இதேபோன்று தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் உள்ள குற்றாலநாத சுவாமி கோவிலில் தெப்பத் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சித்திர சபைக்கு எதிரே உள்ள தெப்பக்குளத்தில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளிய குற்றாலநாதர் மற்றும் குழல்வாய்மொழி அம்மன் 11 முறை தெப்பத்தை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். தெப்ப திருவிழாக்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சத்துணவு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அங்கன்வாடி ஓய்வூதியதாரர்களுக்கு குறைந்தபட்ச மாதாந்திர ஓய்வூதியமாக 6750 ரூபாய், 20 ஆண்டுகள் பணியாற்றியவருக்கு பதவி உயர்வு, அரசின் காலை உணவு திட்டத்தை சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் மூலம் அமல்படுத்த வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதேபோன்று பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மூன்றம்ச கோரிக்கை நிறைவேற்ற உள்ளது என்று அடுத்த கட்டமாக திருச்சியில் மாநில அளவிலான போராட்ட ஆயத்த மாநாடு வரும் 25/2/2023 அன்று நாங்கள் போராட்ட ஆயத்த மாநாடு நடத்த உள்ளோம்.
மேலும் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை சோளிங்கர் சாலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் நாயின் சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகாசி அருகே புதுக்கோட்டை கிராமத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை சுத்தம் செய்யும் பணிக்காக கடந்த 2 தினங்களாக தண்ணீர் நிரப்பப்படாமல் இருந்தது. இந்நிலையில் அடையாளம் தெரியாத நபர்கள் சிலர் நாயை கொன்று தண்ணீர் தொட்டிக்குள் வீசியதாக தெரிகிறது. சம்பவ இடத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தனஞ்சயன் தலைமையிலான போலீசார் ஆய்வு மேற்கொண்டு தண்ணீர் தொட்டிக்குள் நாயை கொன்று வீசிய நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் புதுக்கோட்டை கிராமத்தில் அசம்பாவிதங்கள் ஏற்படாதவாறு இருக்க போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். குடிநீர் தொட்டி அருகில் உள்ள பகுதியிலும் பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் குருபரப்பள்ளி அருகே ராணுவ தளவாடங்களை ஏற்றிச் சென்ற வாகனங்களுக்கு வழிவிடாததால் பேருந்து ஓட்டுநரை தாக்கிய ராணுவ அதிகாரிகளை பொதுமக்கள் சிறைப்பிடித்தனர். நியாயம் கேட்கச் சென்றபோது துப்பாக்கியை காட்டி மிரட்டியதால் அசாதாரண சூழல் ஏற்பட்டது. வேலூரில் இருந்து 3 வாகனங்களில் ராணுவ தளவாடங்களை ஏற்றிக்கொண்டு மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் உதவி ஆய்வாளர் பிரதாப் தலைமையில் பெங்களூரு நோக்கி சென்றனர். அப்போது ஓசூர் அருகே அரசு பேருந்து ஒன்று ராணுவ வாகனங்களுக்கு வழிபடாமல் சென்றதாக கூறப்படுகிறது. ஆத்திரமடைந்த ராணுவத்தினர் பேருந்தை நிறுத்தி ஓட்டுநரை தாக்கியதால் ராணுவ வாகனங்கள் செல்லாதவாறு பேருந்தை நிறுத்தி ஓட்டுநர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். பேருந்தில் பயணித்த பயணிகளும் ஓட்டுநருக்கு ஆதரவாக குரல் கொடுத்ததோடு ராணுவ அதிகாரி மன்னிப்பு கேட்க வேண்டும் என முழக்கமிட்டனர். அப்பொழுது 5ற்கும் மேற்பட்ட ராணுவத்தினர் துப்பாக்கியை காட்டி பொதுமக்களை மிரட்டினர். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் இரு தரப்பினரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதையடுத்து ராணுவ அதிகாரி பிரதாப் மன்னிப்பு கேட்ட பிறகு அனைவரும் கலைந்து சென்றனர். கேரளாவில் பட்ஜெட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியினர் இருசக்கர வாகனத்திற்கு தீ வைத்தனர். கேரளாவில் அண்மையில் தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கையில் பெட்ரோல் மற்றும் டீசல் மீது செஸ் வரி விதிக்கப்பட்டது. இதற்கு பாரதிய ஜனதா மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து மாநிலம் முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவனந்தபுரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியினர் சட்டமன்றத்தை முற்றுகையிட முயன்றனர். அப்போது காவல்துறைக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே லேசான தள்ளுமுடி ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஒரு இருசக்கர வாகனத்திற்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்தனர். உடனடியாக காவலர்கள் தீயை அணைத்தனர். பின்னர் போராட்டக்காரர்கள் மீது தண்ணீரை பீச்சி அடித்து கூட்டத்தை கலைத்தனர். மேலும் சட்டமன்றத்திற்குள் போராட்டக்காரர்கள் நுழையாத வகையில் தடுப்புகள் அமைக்கப்பட்டன. புதுச்சேரியில் மர்ம பொருள் வெடித்து பெண் படுகாயமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ரெயின்போ நகரில் வசித்து வரும் குருமூர்த்தி சிறிய நகைக்கடையை நடத்தி வருகிறார். காலையில் வழக்கம் போல அவரும் அவரது 2 மகன்களும் நகைக்கடைக்கு சென்றுவிட்ட நிலையில் அவரது மனைவி சாரதா வீட்டில் தனியாக இருந்துள்ளார். காலை 11:30 மணி அளவில் அவரது வீட்டில் பலத்த வெடி சத்தம் கேட்டுள்ளது. இதையடுத்து அக்கம் பக்கத்தினர் அங்கு ஓடி சென்று பார்த்தபோது வீட்டு நிலைக்கதவு பெயர்ந்து கிடந்தது. அத்துடன் சாரதாவும் படுகாயமடைந்து கிடந்துள்ளார். உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து விரைந்து வந்தவர்கள் படுகாயமடைந்த சாரதாவை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வீட்டில் சோதனை நடத்திய தீயணைப்புத் துறையினர் சமையல் அறையில் உள்ள 2 சிலிண்டர்களும் வெடிக்காமல் இருந்ததை கண்டறிந்தனர். இதையடுத்து வீட்டில் வெடி சத்தம் எதனால் ஏற்பட்டது, வெடிமருந்து வைத்திருந்தார்களா அல்லது நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்டதா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணையை மேற்கொண்டுள்ளனர். கத்தோலிக்க கிறிஸ்தவ மத தலைவரான போப் பிரான்சிஸ் அடுத்த ஆண்டு இந்தியா வருகிறார். சமீபத்தில் வேடிகன் நகருக்கு சென்ற பிரதமர் மோடி போப் பிரான்சிஸை சந்தித்து இந்தியா வருமாறு அழைப்பு விடுத்திருந்தார். இந்த நிலையில் போரால் பாதிக்கப்பட்டிருந்த தெற்கு சூடானில் சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்துவிட்டு ரோமிற்கு திரும்பும் வழியில் போப் பிரான்சிஸ் தனது அடுத்த கட்ட பயண திட்டங்கள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தாம் அடுத்த ஆண்டு இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 2017ஆம் ஆண்டில் போப் பிரான்சிஸ் இந்தியா வர திட்டமிட்டிருந்த நிலையில் கடைசி நேரத்தில் அந்த பயணம் ரத்தானது. மேலும் கடந்த 1999ஆம் ஆண்டு வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது அப்போதைய போப் 2வது ஜான் பால் இந்தியாவிற்கு வந்தார். தற்பொழுது 24 ஆண்டுகளுக்கு பிறகு போப்பாண்டவராக உள்ள ஒருவர் இந்தியா வரவுள்ளது குறிப்பிடத்தக்கது.
இந்தியாவிற்கு எதிரான டெஸ்ட் தொடரை அதன் சொந்த மண்ணில் கைப்பற்றுவது என்பது ஆஷஸ் தொடரை வெற்றி பெறுவதை விட மேலானது என ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் கம்மின்ஸ் தெரிவித்துள்ளார். 4 டெஸ்ட் மற்றும் 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் பங்கேற்பதற்காக ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணி இந்தியா வந்துள்ளது. இரு அணிகளுக்கும் இடையேயான முதலாவது டெஸ்ட் போட்டி நாக்பூரில் நாளை மறுதினம் தொடங்குகிறது. கடைசியாக நடந்த 3 டெஸ்ட் தொடர்களிலும் இந்தியா வெற்றி பெற்றுள்ளதால் இந்த தொடரில் கடும் போட்டி இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இறுதியாக 19 ஆண்டுகளுக்கு முன்பு ஆஸ்திரேலிய அணி இந்திய மண்ணில் டெஸ்ட் தொடரை கைப்பற்றியுள்ளது. இந்நிலையில் இந்திய பயணம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் கம்மின்ஸ் இந்தியாவை அதன் சொந்த மண்ணில் வீழ்த்துவது கடினமானது என குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் டெஸ்ட் தொடரை வெல்வது என்பது இங்கிலாந்திற்கு எதிரான ஆஷஸ் தொடரை கைப்பற்றுவதற்கு மேலானது என குறிப்பிட்டுள்ள கம்மின்ஸ், ஆனால் அது மிகவும் அரிதானது எனவும் தெரிவித்துள்ளார். முதலாவது மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடர் அடுத்த மாதம் 4ஆம் தேதி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆடவருக்கான இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரை போன்று மகளிருக்கான பிரீமியர் லீக் தொடரை நடத்த இந்திய கிரிக்கெட் வாரியம் ஏற்பாடு செய்துள்ளது. இதில் 5 அணிகள் பங்கேற்கின்றன. முதலாம் ஆண்டு போட்டிகள் அடுத்த மாதம் 4ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நடைபெறும் என்று இந்திய கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. மும்பையில் உள்ள 2 மைதானங்களில் போட்டிகள் நடைபெற உள்ளன. வீராங்கனைகளை தேர்வு செய்வதற்கான ஏலம் வரும் 13ஆம் தேதி நடைபெறும் என்று கிரிக்கெட் வாரிய தலைமை செயல் அதிகாரி ஹேமங் அமீன் தெரிவித்துள்ளார். ஏலத்திற்காக 1500 வீராங்கனைகள் பதிவு செய்துள்ளதாகவும் ஒவ்வொரு அணிக்கும் 15 முதல் 18 வீராங்கனைகள் வீதம் ஒட்டுமொத்தமாக 90 பேர் தேர்வு செய்யப்பட உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த தொடரில் IPL அணிகளான மும்பை இந்தியன்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, டெல்லி கேபிட்டல் அணிகளின் உரிமையாளர்களும் அதானி குழுமம், கேப்ரி குளோபல் சார்பிலும் மகளிர் அணிகள் களமிறங்குகின்றன. 6650 பேரை பணிநீக்கம் செய்ய உள்ளதாக டெல் நிறுவனம் அறிவித்துள்ளது. பொருளாதார நெருக்கடி காரணமாக மைக்ரோசாப்ட் முதல் அமேசான் வரை பல்வேறு நிறுவனங்களும் ஆட்குறைப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் கணிப்பொறி சந்தையில் முன்னணியில் இடம் வகித்து வரும் டெல் நிறுவனமும் 6650 பேரை பணிநீக்கம் செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளது. இது நிறுவனத்தின் ஒட்டுமொத்த பணியாளர்களில் 5% பேர் என்று நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். தற்போதைய சூழலில் எதிர்காலம் குறித்த கேள்வி எழுவதாக தொழிலாளர்களுக்கு இணை தலைமை நிர்வாக அதிகாரி ஜெஃப் கிளார்க் எழுதியுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணத்தை குறைப்பது, ஆட்கள் தேர்வை நிறுத்துவது போன்ற ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை போதுமானதாக இல்லை என்பதால் ஆட்குறைப்பில் ஈடுபடுவதாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். நடப்பு நிதியாண்டின் கடைசி காலாண்டில் டெல் நிறுவனத்தின் கணிப்பொறி விற்பனை கடந்த ஆண்டை விட 37% வரை குறையும் என்று கணிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆட்குறைப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னதாக HP, சிஸ்கோ சிஸ்டம்ஸ் போன்றவையும் ஆட்குறைப்பில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது.